எனக்கு உரிமை இருக்குது, அதனால தான் நான் அடிப்பேன். நான் கல்யாணம் பண்றேன்னு நான் சொன்னேன், அதனாலதான் எனக்கு உரிமை இருக்குது. இப்ப அந்த பொண்ணு கூட இருக்கா இல்லையா? அந்த பொண்ணு கூடியே இல்ல ப்ரோ. எங்க போச்சு? யாரு கூடயே ஓடி போயிடுச்சு ப்ரோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது உங்கள் SMT 360. நம்ம சேனலோட நோக்கம் மக்களை சிரிக்க வைக்கிறது மட்டுமே. நம்ம வீடியோஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். 2023 உங்கள் லைஃப்பில் நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன? நல்ல விஷயம் சொன்னா 2 பொண்ணுக்கு ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. பண்ணிருக்காங்களா? பண்ணிருக்கீங்களா? பண்ணிருக்காங்களா? ப்ரொபோஸ் பண்ணிருக்காங்க. நான் இன்னும் அக்செப்ட் பண்ணிக்கல. வை பிகாஸ் எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு, ஆனா அவங்களுக்கு தெரியாது. எனக்கு மேரேஜ் ஆயிருச்சு சொல்லுவேன், அவங்களுக்கு ஓகே அப்படின்னா நான் ஓகே சொல்லிடுவேன். ஒய்ஃபுக்கு சொல்லிட்டு ஷேர் பண்ணிருக்கேன். ஒய்ஃப் கொஞ்சம் சண்டை போடணும் வைங்களேன். சொன்னதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் டெலீட் பண்ணி விட்டாப்ல. இருந்த ஒரு மீட்டர் போட்டிருப்பீங்க. அந்த 2 பொண்ணு எப்படி எது மூலமா வந்து ப்ரோபோஸ் பண்ணாங்க? வீட்டுக்கு போறதுக்கு ஒரு டவுன் பஸ்ல டிராவல் பண்ணுவேன். ஓகே, ரெகுலரா ஃபாலோ பண்றேன். இப்ப நான் கல்யாணம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ எடுக்க ட்ரெஸ் போடலாம் அலோ பண்ணுவீங்களா? அது எப்படிங்க அலோ பண்ண முடியும்? ஏன் பொண்டாட்டியை நான் மட்டும் தான் பாக்கணும், ஊரே பாக்குற மாதிரி இது பண்ணுவாங்க. உங்க வீட்டுல வந்து எல்லாருமே ஊருக்கு போயிட்டாங்க, நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்க. உங்களுக்கு சின்ன வயசுல இருந்து பேய பார்த்தா பயம். இப்போ உங்க கூட துணைக்கு உங்க வீட்டுல யாரை கூப்பிட்டுருக்கீங்க? மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும், கத்திரி இவரை காப்பாத்தணும், கத்திரி மட்டிக்கினாரு ஒருத்தர். என்ன சார் இருக்கு, யாரை கூப்பிடுவாங்க? உங்களுக்கே தெரியும், பாய் ஃப்ரெண்ட் தான் சார் கூப்பிடுவாங்க. இதுல என்ன பாய் ஃப்ரெண்ட் கூப்பிடுவீங்களா? கண்டிப்பா கூப்பிடுவேன். சும்மா அவன் தானே துணையா இருப்பான், அவ்வளவுதான். எதுக்கு? எல்லாத்துக்கும் குத்து விளக்கு சத்தியமான குடும்ப குத்து விளக்கு. நடிகர் விஜய் இருக்காருங்களா? நான் தமிழ்கார் இல்லை, ஹிந்திகார். ஓகே. லைஃப்லயே மறக்க முடியாத ஒரு விஷயம். 10th படிக்கும்போது லவ் பண்ண ப்ரோ ஒரு பொண்ணு. 10th படிக்கும் போதேவா? ஒரு வருஷம் லவ் பண்ண ப்ரோ. அதுக்கப்புறம் லாக்டவுன்லாம் முடிஞ்சு திருப்பியும் ஸ்கூலுக்கு போறப்போ நான் போறேன் அதை பார்க்க. ஸ்கூல் போயிட்டு வரும்போது வேற ஒரு பையன் கூட நந்து வந்தேன். எனக்கு அந்த பையனை பார்த்தோன்னே அடிக்கணும்னு தான் ப்ரோ தோணுச்சு. ஸ்ட்ரைட்டா போய் அடிச்சிட்டேன். நான் அச்சோடனே அவனுக்கு பசங்க எல்லாம் வந்துட்டானு வந்து என்ன போட்டு அடிச்சிட்டானு ஒரு 8 பேர். அந்த பொண்ணு என்ன அடிக்கிறேன்னு கூட கேட்கல ப்ரோ, அந்த பையனை கேக்குது. என்ன நிக்க வச்சு ஏன் இவனை அச்சன் என்ன கேக்குது. நீ ஏன் அவன் கையை பிடிச்சி நந்து வரேன்னு கேட்டா நான் அந்த பையனை தான் லவ் பண்றேன். வெளியே வர முடியல. நான் இது வரையும் கூட 4 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திருப்பி நான் ஃபங்க்ஷன் போகும்போது எங்க சொந்தக்கார பொண்ணு தான் அது. என் அம்மாவோட தங்கச்சி பொண்ணு. சமத்தியா அடி வாங்க. ஒரு பிள்ளை நல்லவா நினைச்சு லவ் பண்ணேன். எல்லா பசங்களும் பேட்டியில சொல்ற மாதிரி தான் இதுவுமே நாசப்படுத்திட்டா. அப்போ தெரிந்தனவன் தான். சரி நான் அப்பப்போ லவ் பண்ணலான்னு இன்ட்ரெஸ்ட் வரும். ஏதோ ஒரு பிள்ளைய பார்த்து மெசேஜ் பண்ணி பேசுவேன். கடைசியில அந்த பிள்ளைக்கு முதல் லவ் பண்ண புள்ள மாதிரியே ஆளெல்லாம் இருப்பானுங்க. வேற ஒரு சுருதியில இறுதியில் இருந்ததுன்னா என்ன, நீ வந்து கேட்டு இருந்தீங்கன்னா பேட்டி பிரிச்சு மேய்ஞ்சிருப்பேன். படிக்கிறப்ப ஒரு பிள்ளைய லவ் பண்ணனா, ஃபர்ஸ்ட் இயர் படிக்கிறப்ப லவ் பண்ண அந்த பிள்ளைய சொல்லலாம்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் செகண்ட் இயர் நான் மாறினேன், அந்த பிள்ளைய செகண்ட் இயர் மாறிச்சு. அப்பவும் சொல்லலாம்னு நினைச்சேன், சொல்ல முடியல. 23 வந்துச்சேன். கடைசியா சொல்லலான்னு முன்னாடி போய் நிக்கிறப்போ இருக்கிறதுலே அவன மாதிரி ஒரு ஆள் எவனுமே இல்லை. அவனை லவ் பண்ணிட்டு அவ போயிட்டான். நீங்க லவ் பண்றீங்களா? இல்லங்க. சரி கமிட் ஆயிடலாம். ஓகே பாருங்க, இதுதான் பையன். அப்படி ஈஸியா ஓகே சொல்லிடுவாங்க. இதுதான் பொண்ணு சொல்லிட்டு ஏமாத்துவாங்க. ஒருவேளை வந்து உங்க பையன் தான் லவ் எல்லாம் பண்ணிக்க மாட்டேன், உங்களை மாதிரி நானும் அரேஞ்ச் மேரேஜ் பண்றேன், பொண்ணு பாருங்க. எனக்கு என்கிட்ட பணம் இல்ல, நான் பண்ண முடியாது. நீ போய் பண்ணிக்க பணம் சேர்த்து. எல்லாம் கல்யாணம் பண்ணாது இருந்தா சொல்லிருக்கேன் பையன்.
யாருக்காச்சும் அரேஞ்ச் மேரேஜ் ஏதாவது பண்ணலான்னு அவனும் லவ் மேரேஜ் தான் பண்ணிடுவா போ. ஏமா நீங்க உங்க பையனை கட்டி வைக்காத ரீசன் காசு இல்லைன்ட்டு. இப்போ காசு இருக்கும்ல, மனசுக்கு பிடிக்கணும்பா அவங்களுக்கு. சரிம்மா மனசுக்கு பிடிச்சி ஒரு அரேஞ்சா கொண்டு போயிடலாம்ல. இப்போ என் பேரை வந்து லவ் பண்றான், நீங்களும் வந்து சம்மதிக்குங்க, மண்டபத்துக்கு புக் பண்ணி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு. தேவையில்ல, மண்டபத்துக்கு வீணா செலவு பண்ண விரும்பல. வீண் செலவு அதெல்லாம். மண்டபத்துக்கு செலவு பண்றது நீ ஒரு 2 சவரம் நகையை வாங்கி போடு, மருமக கழுத்துல இருக்கும். ஏன் எல்லாருக்கும் சோறு போடுற? ஆமா சாப்பாடு உப்பு இல்ல சப்பு இல்லன்னுட்டு போவாங்க. லவ் போயிடுச்சு தல, கூலிப்பா போத்துனல என்ன பண்றது சொல்லு. கூலிப்பா போத்துன லவ் போயிடுச்சு, கிசால இப்போ என்ன பண்றது சொல்லு. நம்ம வலிக்கும்